உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில சூரியனும் புதனும், ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்குது. இதுதான் இந்த மே மாசம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்றைய தினமே புதனும் பெயர்ச்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் மீண்டும் இந்த மாதத்துல 30ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுல சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவோட சேர்க்கை பெற்று இருக்க போகிறார் இந்த மே மாதத்துல. அடுத்து முதல்ல அதாவது 12ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி அந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்கள் இருக்க போகுது, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன இடத்துல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். அதனாலேயே எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமை அதிக இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். யாராவது இவர்களை ஒதுக்குனாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பக்கமே இவர்கள் நெருங்க மாட்டாங்க. என்ன அந்த இடத்துல அவன் ஒதுக்கி பேசிட்டான், அதனால இன்னுமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டான், அவன் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறியறதுக்கு தயங்காதவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு வாய்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பம் எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கணும், தன்னுடைய குடும்பம் எல்லா இடத்துலயும் ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஒரு தலைமை பண்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி, ஏன்னா இவர்களினுடைய ராசியில தான் அந்த சூரியன் உச்சம் பெறதுனால ஒரு பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த பஞ்சுவாலிட்டியை யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணலையோ அவர்களினுடைய குடும்பத்திலையும் சரி, இவர்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஒரு டைமுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா அவர்கள் மீது கடுமையாக கோபம் கொள்பவர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக சொல்லலாம். ஏன்னா நம்ம சனி பகவான் 12ஆம் இடத்துல வரும்போதே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ பாய்ஸ்ன்னே சொல்லலாம். கொஞ்சம் மெதுவாக தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சனின்றது எப்போதுமே ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம், ஒரு குளிர்ந்த ஒரு கிரகம். இந்த கிரகம் இவர்களினுடைய 12ஆம் இடத்துல இருக்கும் போது என்ன வேலை செஞ்சாலும் பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கௌரவத்தை அதிகப்படியாக எதிர்பார்ப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பவர்கள். அந்த கௌரவம், மதிப்பு, சுயமரியாதை, அடுத்து பாத்தீங்கன்னா தன்மானம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு கரைஞ்சுகிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு நிலைமையை அடைந்தார்களோ அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுபவர்களாக தான் இந்த மேஷராசி என்பவர்கள் இப்போதைய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மே மாதத்துல இந்த மேஷராசி என்பவர்களினுடைய கிரக சூழ்நிலைகளின்படி பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதங்களாக சில வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். சில இடத்துல ஒரு சில நபர்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல அதிகமாக இருப்பவர்களே நம்ம மேஷராசி என்பவர்கள் தான். அவர்களுக்கு
ஏதோ ஒரு காரணமாக இவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களினுடைய பதவிகள் பறிபோயிருக்கும். அந்த பதவிகள் இழப்புகள் மூலமாக எப்படிடா நம்ம இந்த இடத்துல வேலை செய்யறது, நம்மளுடைய ஒரு நேர்மையை நம்ம இந்த இடத்துல காமிச்சிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணும். எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு சுயமரியாதையாக வாழ்ந்த இந்த ராசி என்பர்கள் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படும் போது அந்த இழப்புகளை ஈடுகட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி அந்த இழந்த பதவிகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த ஒரு 1.5 மாதங்களாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய், அதாவது சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று வரும்போது அந்த இழந்த பதவிகள், இழந்த ஒரு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து, இந்த மே மாதத்துல இருந்து முழுமையாக ஒரு அந்த பதவிகள் மூலமாக முழுமையான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். சில மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய திசா புத்திகளின் அமைப்புகளின்படி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக எவ்வளவு வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது மேடம். அவ்வளோ வேலை, அவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், ஆனாலும் அதுல ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது இருக்கு. கரெக்டான இந்த டயத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு அதனால சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், அந்த ஒரு சின்ன வேலை தான். எப்போதுமே வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மாதிரியாக வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஏன் இவர்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் கர்மகாரகன், அடுத்து பாத்தீங்கன்னா நீதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல மறையும் போது நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு, நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இப்ப வேலை தேடுறவங்க நீங்க போய் எவ்வளவோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க தான் உள்ளதுலயே நல்லா சொல்லியிருப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு டம்மியான ஆளை செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனியினுடைய ஒரு தாக்கம் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. அப்போ எனக்கு இன்னும் அது மேலும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அந்த சனியை மாத்திரமே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு கருத்துகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய தேவைகளை வெளியிடத்தை நோக்கி பயணிக்கும் போது வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் நான் ஒரு 6 மாதமாக வேலை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மே மாதத்துல உங்களுக்கு வெளியிடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக வேலைன்ற ஒரு தருணத்தை நீங்க இடம் பிடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த வேலை இழப்புகள்னால அதிகப்படியான அவமானங்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கௌரவமாகவே வாழ்ந்து இந்த மேஷராசி என்பவர்கள் சின்ன அவமானத்தை கூட அவர்களால தாங்க முடியாது. ஒரு மன வேதனை, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி வேலை போயிடுச்சு, நான் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதையே நினைச்சு தூங்கவே மாட்டாங்க. அந்த அளவு இருக்கு இந்த மேஷராசி என்பவர்களினுடைய ஒரு தன்மானம் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல இவர்களினுடைய எஃபர்ட் நிறைய இருக்கும். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்காம இருக்கு. இது எல்லாமே இந்த மே மாதத்துல உங்களுக்கு முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அந்த குருவும் சுக்கிரனும் ஆகப்பட்டவர் வெளியிடத்துல நிறைய வருமானங்களையும், வெளியிடத்துல நிறைய அதிகப்படியான ஒரு மதிப்பு மரியாதைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் மேடம், இங்க எங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை இழப்புகள் ஏதாவது இருக்குமா, பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் வேற எந்த இடத்துலயும் பாதிப்புகள் வராது. குடும்பம் சம்பந்தமாக சரி, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமாக சரி, அடுத்து வருமானம் சம்பந்தமாக சரி, வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல, இதுல எதுலயுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்துல பிரச்சனைகள் இருக்கு, வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கும். கோச்சார நிலவரப்படி எந்த பாதிப்புகளையும் உங்களுக்கு கொடுக்காது. இந்த இடத்துல மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால லாபங்கள் அதிகரித்தாலும் அந்த லாபங்கள் மூலமாக ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. ஏன்னா
பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கு. அதை உங்க கையில வச்சுக்காம நீங்க வெளியிடத்துல செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல வேற ஒரு இடத்துல நீங்க அந்த வருமானத்தை போட்டு ஒரு நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்டா செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ராகுன்ற ஒரு மாயை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். பெரிய பாதிப்புகள் எல்லாமே ஒரு பனி போல கரையறதுக்கு உண்டான ஒரு தருணம். மருத்துவ ஆலோசனை அப்படின்றது மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், திருமண வரன்கள் அமையறதுல பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல இருந்து ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அடுத்து பிறந்த இடம், இதை பொறுத்து உங்களுக்குன்னு ராசி கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்களின்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்திகளின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.